அனைவருக்கும் வணக்கம். இனிமேல் இந்த கருவாடு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு கொடுங்க. சளி பிடிச்சிருந்தா உடனடியாக இந்த கருவாடு கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டாங்கன்னா சளியெல்லாம் கம்ப்ளீட்டாக குணமாயிரும். வாரம் ஒரு நாள், வாரம் 2 நாள் கண்டிப்பாக இந்த கருவாடு செஞ்சு கொடுங்க. சளி பிடிச்சவங்க நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிட்றதுக்கும். அது எண்ணெய் ஊற்றினேன், கடுகு போட்டேன், 2 வெள்ளை உளுத்து பருப்பு போட்டு சின்ன வெங்காயம் தட்டி போட்டிருக்கேன், பூண்டு தட்டி போட்டேன், 2 தக்காளி சின்ன சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்குங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடணும். மஞ்சத்தூள் இது. கொத்தமல்லி தூள் வந்து ஒரு ஸ்பூன் போடலாம். போட்டாச்சுங்க. கல்லுப்பு கொஞ்சம் போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். இந்த கருவாட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு போட்டாச்சு. 10 நிமிஷம் வெந்தால் போதும். கருவாடு ரொம்ப சின்னது, 10 நிமிஷத்தில் வெந்துடும். இறக்கி வச்சுட்டு நான் மிளகாத்தூள் போடுறதுக்கு மறந்துட்டுங்க. இருந்தாலும் 2 பச்சை மிளகாய் போட்டேன். அது கொஞ்சம் கூட காரமே இல்லை. அதனால் கடைசியாக மிளகாத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டேங்க. சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த கருவாடு. தேங்க்யூ.